ஏன் அழற? என்ன அடமான வச்சு உன் மாப்பிள்ள சூதாடி இருக்காருமா? வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கியா? நீயா? நீ எங்க வந்த? சொல்றேன். உன் மாப்பிள்ளைய என்கிட்ட கடனாளி ஆக்கிறதுக்கு என் ஆளுங்களை வச்சு செட்டப் பண்ண. அவன் முதல்ல இரவு அன்னைக்கு என் முதல்ல வசூல் பண்ணி போலான்னு வந்துட்டேன். சின்ன பையன், உனக்கு ஒண்ணும் தெரியாது, மொத்தத்தையும் கேளு. ஆமா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால விழா மேடையில என்ன சொல்லிட்டு வந்த? இந்த ஊரே உனக்கு கடங்காரங்களா இருக்கலாம், ஆனா நானோ என் வீட்டுக்காரோ என் குழந்தையோ ஒரு நாளும் உனக்கு கடங்காரங்களா இருக்க மாட்டோம். என்ன அவமானப்படுத்தின உன்னையும் மகளையும் எப்படி மாட்டி வச்சிருக்கேன் பாத்தியா? அதான் புண்ணிய கொட்டி பிஏ. அத்த, இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. தெரிஞ்சிருந்தா நிச்சயமா கையெழுத்து போட்டுக்க மாட்டேன். எனக்கு இந்துமதி மேல இருந்த காதல் நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துருச்சு. நான் சூதாடிக்கிற உண்மை இவங்க மூலமா தெரிஞ்சா எங்க என் கல்யாணம் இன்னும் போயிடுமோன்ற பயத்திலையும் சுய நலத்திலையும் தான் நான் அந்த பத்திரத்தை கையெழுத்து போட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அத்த. வேட்ட நாய்க்கு பயந்து பயந்து ஓடுதே முயல், அதனுடைய இதயம் துடிக்கிற மாதிரி தினமும் நீ துடிச்சு துடிச்சு சாகணும். கரெக்டுமா? அம்மா, இதுவரைக்கும் அப்பாதான் செத்து போயிட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. இப்பதான் தெரியுது, நீ தினமும் கும்பிடுவியே அங்க தெய்வமே செத்து போச்சுன்னு. இந்து, நான் போட்ட கையெழுத்துனால சட்டப்படி உன்னை எதுவுமே செய்ய முடியாது. ஆனா இந்த தர்மப்படி அம்மா, நான் உன் பொண்ணு. கடன் வாங்காமலேயே காலமெல்லாம் வாழ்ந்து காட்டி அவரோட கடனை அடைப்பேன். எனக்கு நீ கன்னிகாதானம் பண்ணி வச்சாலும் இனிமே என் புகுந்த வீட்டுல நான் கன்னியாத்தாம வாழ போறேன். புருஷனுக்காக தீ குளிச்ச சீதையா மட்டும் நான் வாழ ஆசைப்படல, மதுரையை எரிச்ச கண்ணகியாவும் வாழ ஆசைப்படுறேன். உன் முதல் மாச சம்பளத்தை வலது கையால கொடுமா? ஏன் இடது கையால கொடுத்தா வாங்க மாட்டீங்களோ? சும்மாரியா? துட்ட கொடுப்பீங்கன்னு பார்த்தேன், தட்டை கொடுத்துட்டீங்களே. இந்து, நீ வாழ வேண்டிய பொண்ணு. சும்மா ஆபீஸ் வீடுன்னு கஷ்டப்படக்கூடாது. தினமும் சினிமா டிராமான்னு உன் புருஷனோட போயிட்டு வாமா. எதுக்கத்த? அதெல்லாம் வீண் செலவு தானே. இதுல நம்ம வீண் செலவு இருக்கு. நானும் உன் மாமாவும் தினமும் சினிமாவுக்கு போவோம். ஆமா, நான் இவங்களை 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் நாங்க பார்த்த முதல் சினிமா காட்டேரியும் ஓட்டேரியும். எங்க முதல் தடவை சினிமா தியேட்டர்லாம் நடந்துச்சு. அதனாலதான் எங்களுக்கு பிறந்த குழந்தைங்க எல்லாம் பேயும் பிசாசுமாவே பிறந்திருக்கு. கொஞ்சம் விட்டா நீ ரொம்ப பேசுவிய. 3 தடவை துப்பிட்டு ஆர்த்தியை கொண்டு போய் கொட்டிட்டு வா. இங்க இல்லையா? யாரு மேல? ரோட்ல. ஓ, ஊர் மேலையா?